Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. திண்டுக்கல் அருகே லட்சுமி நாயக்கன்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலையில் தேங்கிய மழை நீரில் குளித்து பொதுமக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு எதிராக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார். போராடக்கூடிய மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது திண்டுக்கல் அருகே அடிப்படை வசதிகளை கேட்டு சாலையிலே தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் குளித்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய கழிவு நீரிலே குளித்து தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய ராஜக்காப்பட்டி லட்சுமி நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த இந்த மக்கள் தான் இந்த போராட்டத்திலே தற்போது இறங்கி இருக்கிறார்கள். அதாவது கடந்த சில நாட்களாக இப்பகுதி முழுவதும் மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகள் முறையாக பராமரிக்காதனாலும் சாலைகள் முறையாக போடாததனாலும் அந்த சாலையிலே பள்ளங்கள் ஏற்பட்டு அந்த பள்ளத்திலே மழை நீரானது தேங்கி தற்போது சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக அந்த வழியாகத்தான் பேருந்தும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், அதாவது சானார்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளிடமும் அரசியல் பிரமுகர்களிடமும் இந்த மக்கள் மனுவாகவும் வாய்வழி வார்த்தையாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனை செவி சாய்க்காத இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசினுடைய அதிகாரிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது அந்த பகுதியிலே மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய பள்ளங்களில் சேரும் சகதியும் காணப்படுகிறது. இதனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பகுதி மக்கள் அந்த தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுநீர் கலந்த அந்த மழை நீரிலே குளித்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை இந்த விடியாத்தி நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசிற்கு காமித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தின் மூலமாக இனிமேலாவது அதிகாரிகள் விழித்துக் கொண்டு இந்த சாலையை சரி செய்து மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பெரும் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.